வணக்கம் நண்பர்களே. என்ன பார்த்து தினமும் மிரர் முன்னாடி கோவப்படுறீங்களே, நான் தான் உங்க வயிற்று கொழுப்பு. டயட் பண்றேன், ஆனா நீ மட்டும் போகலன்னு சொல்றீங்க. இந்த ஃபுல் ட்ரூத் சொல்ல வரேன். நான் ஒரு ஃபுடி ஃப்ரெண்ட் பீட்சா பாக்ஸ் தரீங்களா? மச்சான், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டா. அப்புறம் என்ன, கொண்டாடலாம். ப்ரோ, நீங்க இல்லனா நான் லோன்லிடா. பேபி கம் ஹியர், பெர்மனன்ட் ஸ்டே. பீட்சா, பர்கர், ஸ்வீட்ஸ் இந்த ஃபுட் எல்லாம் வந்தா நான் செட்டில் ஆகி பிளாங்கெட் போட்டு தூங்குவேன். Oats, fruits, boiled egg. ஹே ஸ்டாப். இந்த ஃபுட் வந்தா நான் டிசால்வ் ஆயிடுவேன். செக்யூரிட்டி. சரி, சீரியஸா கேளுங்க. நான் ஏன் ஸ்டே பண்றேன்னு தெரியுமா? தூக்கம் குறைவு, ஸ்ட்ரெஸ் அதிகம். நாள் முழுக்க உட்கார்ந்த வேலை, தினமும் சுகரி டீ காஃபி, வீக்கெண்ட் அதிக சாப்பாடு. வீட்டு முதல்ல முகம், கை, கால்ல தான் குறையும். வயிற்று கொழுப்பு லாஸ்டா தான் போகும். ஏன்னா பாடிக்கு இது ஸ்டோரேஜ் ரூம். நீங்க பண்ணுற biggest mistake 2 days strict diet இருக்கீங்க. நான் 3rd day reward meal deserve பண்றேன். Thanks for refilling my house. எக்ஸர்சைஸ் வந்தா பயம். நீங்க வாக்கிங் போறீங்க, ஃபேட் பர்ன் ஆகுது. நான் நெக்ஸ்ட் ஸ்ட்ரென்த் வொர்க் அவுட், மசில் பில்ட் ஆயிட்டா பாடி என்ன யூஸ் பண்ணும், என்னதான் பர்ன் பண்ணும். ப்ளீஸ் ஸ்பேர் மீ. கிராஷ் டயட் பண்ணாதீங்க. கன்சிஸ்டன்சி வேணுமா? சுகர் ஃப்ரெண்ட கட் பண்ணுங்க. வாட்டர் குடிங்க, ஸ்லீப் கரெக்ட் பண்ணுங்க. அப்பதான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா லக்கேஜ் பேக் பண்ணுவேன். வயிற்று கொழுப்பு ஸ்டபர்ன் இல்ல, ஜங்க் ஃபுட்க்கு தான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங். நான் போ ரெடி. நீங்க ரெடியா? உங்கள் உடம்பு பேசுது, நீங்கள் கேக்குறீங்களா? மேலும் பாடி டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.